வணக்கம். இது உங்கள் பாசறை வலையொலி. இந்த சாப்டரில் லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் நம்ம பார்ப்போம். லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். Learner is someone who is learning about something, rather it is about a subject or a topic or related to a particular knowledge. ஒரு பாடத்தையோ அல்லது ஒரு தலைப்பையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட தகவல்களையோ தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவலில் படிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றவங்கள தான் நம்ம மாணவர்னு சொல்கிறோம். Being a decision maker, it is important to know the learner characteristics. It is essential to know what factors affects their learning. ஒரு ஆசிரியர் மாணவர்களோட பண்புகள் என்னென்னு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அதன் அடிப்படையில் தான் எந்தெந்த விஷயம் அவங்களோட கற்றல் திறனை மேம்படுத்தும் அல்லது மேம்படுத்தாதுன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். Learning can be described that the process of acquiring new or modified existing knowledge, skill, value, behavior and preferences. புதிய செய்தியோ அல்லது நடப்பு செய்திகளையோ ஒரு திறனையோ மதிப்பையோ நன்னடத்தையோ தன் ஆர்வத்தின் பேர்ல கற்றுக்கொள்வதை நாம் கற்றல் என்று சொல்கிறோம். Thus, learning is strongly based on the intellectual level, cognitive ability, perception, personality and attitude of the learner. There are many factors affect teaching and define the characteristics of the learner. கற்றல் என்பது அறிவு சார்ந்து, அறிவாற்றல் சார்ந்து, புரிதல் சார்ந்து, ஆளுமை, கற்பவரின் நடவடிக்கை இதை சார்ந்து இயங்குவதால் இது எல்லாமே கற்பவரின் கற்றல் திறனை பாதிக்கும் அல்லது நிர்ணயம் செய்யும் கூறுகளாக நாம் பார்க்கலாம். For deciding the most suitable form of learning, it is important to understand the characteristics of the learner. கற்பிக்கும் முறையை நாம் தேர்வு செய்வது கற்போரின் பண்புகளை அறிவதன் மூலம் அவர்களுக்கு ஏற்ப முறையான கற்பிக்கும் முறையை நாம் கையாள முடியும். Learners' characteristics can be identified by collecting the information based on their cognitive, academic, emotional and social background. கற்பவரின் அறிவாற்றல், கல்வி நிலை, உணர்வுகள், அவர்களுடைய சமூக பின்புலம் இவைகளை அறிவதன் மூலம் அவர்களுடைய பண்புகளை எளிமையாக அறியலாம். ஆகவே அதன் அடிப்படையிலேயே கற்போரின் பண்புகள் அமைய பெறுகின்றன. The next point அதுதான் சொல்லுது. So we can define the learner's characteristics in the following headings: cognitive, academic, emotional and social. Learner's characteristics முன்னமே சொன்ன மாதிரி இப்போ நாளா நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். cognitive characteristics, academic characteristics, emotional characteristics, social characteristics. இதை தான் கற்போரின் 4 பண்புகளாக சொல்கிறோம். இப்போ cognitive characteristics பார்ப்போம். It can be described as a memory, mental pressure, solve problem, intellectual skill, remembrance, organize and store information in the brain. நினைவாற்றல், மனபலம், தீர்வுகளை அறியும் திறன், அறிவாற்றல், ஞாபகப்படுத்தி பார்க்கும் தன்மை, தகவல்களை சேகரிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்தி வைப்பது இவை யாவும் கற்பவரின் அறிவுசார் பண்புகள் என சொல்லலாம். Academic characteristics. These characteristics of respondent include the education type, education level and knowledge. கற்பவரின் கல்வி வகை, கல்வி நிலை, அறிவாற்றல் இதன் அடிப்படையில் கற்போரின் பண்பை அளவீடு செய்வது. Emotional characteristics. It includes the unpredictability of mood swing, self-consciousness, emotional attachment and etc. கற்போரின் மன ஓட்டம், உணர்வுகள், உணர்ச்சிகள் இதன் அடிப்படையிலாக அமைந்த பண்புகளை emotional characteristics ன்னு சொல்றோம். This is understanding of complexity of moral issues, values, culture and religious issues, politics etc. கற்பவரின் அளவீடு செய்ய முடியாத சமூகம் சார்ந்த விடயங்களான அறம், மதிப்பீடுகள், கலாச்சார பின்புலம், அரசியல், மதம் சார்ந்த விடயங்களை சமூக பண்புகளாக கொள்ளலாம். லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் 2 விதமான லேர்னர்ஸை நம்ம பார்க்கலாம். ஒன்று அடலசன்ட் லேர்னர், இன்னொன்று அடல்ட் லேர்னர். இந்த 2 விதமான லேர்னர்ஸ் கிட்ட இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்றத வர சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட், characteristics of adolescent learners. Cognitive characteristics. adolescent learners ஓட அறிவுசார் பண்புகள் என்னென்னன்றதை பார்ப்போம். Understanding the complexity of moral issues, question values, culture expression and religious teachings. மாணவர்கள் அறிவு சார்ந்து இயங்கும் போது அறம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப குறைவாகவே புரியும். இந்த அடலசென்ட் லேர்னர்ஸ்ன்றவங்க 15 18 வயசுக்கு உட்பட்டவங்கள சொல்லலாம். Being capable of and interested in participating in democracy. அரசியல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். Impatient with the face of change and understanding how difficult it is to make social changes. பொறுமையின்மை இருக்கும். சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் மேல பெரிய கேள்விகள் அவங்க எழுப்புவாங்க. சமூக மாற்றங்களை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். சில மாற்றங்களை உடனடியா அவங்களுக்கு கொண்டே வந்துடணுன்ற ஒரு நினைப்பு இருக்கும். அது எப்படின்றது அவங்க வயது அவங்களுக்கு புரிய வைக்காது. Intense curiosity and wide range of intellectual pursuit, few of which are sustained over long term. நிறைய அறிவுபூர்வமான தேடல் இருக்கும், ரொம்ப ஆர்வம் இருக்கும். சிலருக்கு அந்த ஆர்வம் ரொம்ப காலம் நீடிச்சு கூட இருக்கும். And ability to self-reflective. அவங்களோட அறிவை வெளிப்படுத்துறதுல ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். Adolescent learners academic characteristics. Demand the relevance in learning experience and what is being taught. கற்றுக்கொண்ட பாடத்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வி அதிகமாக அவங்களுக்குள்ள எழும்பும். Moving from concrete to abstract thinking. உருவங்கள் வழியாக உருவற்ற பொருளை புரிந்து கொள்வது அல்லது பொருள் உணர்வது. High achievement when challenged and engaged. போட்டி மனப்பான்மை வளர்த்தெடுப்பதன் மூலம் மாணவர்களை வெற்றி கொள்ள செய்வது. Prefers active over passive learning experience. ஊக்கமுடன் கற்பதையே மாணவர்கள் விரும்புவர். Interest in interaction with peer during learning activity. குழு விவாதங்களில் அதிக நாட்டமுடன் பங்கெடுப்பர். Emotional characteristics. உணர்வு நிலை பண்புகள். Mood swing marked by peak of interest and by unpredictability. எப்போ உணர்ச்சி வசப்படுவாங்கன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. Need to release energy with sudden outburst of activity. எப்பவுமே ஒரு துடிப்புடனே இருப்பாங்க. அந்த துடிப்பை வெளிப்படுத்துறதுக்கு நான் செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. Desire to become independent and to search for adult identity and acceptance. தங்களை முதிர்ச்சி அடைந்தவர்களாகவே காட்ட முற்படுவார்கள். அதற்கான அங்கீகாரத்தையும் எதிர்பார்ப்பார்கள். Self-consciousness and being sensitive to personal criticism. சுயம் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ற பக்கம் குறைவாக இருக்கும். Concerns about physical growth and maturity. பருவ மாற்றத்தால் ஏற்படும் உடல் மாற்றத்துல ஒரு கவனமும் அக்கறையும் அவங்களுக்கு இருக்கும். A belief that their personal problems, feelings and experience are unique to themselves. அவங்களோட பிரச்சனைகள், உணர்வுகள், அனுபவங்கள் இது வேற யாருக்கும் இருக்காது. அது அவங்களுக்கு மட்டுமே உரிய ஒரு விஷயமா நினைப்பாங்க. அது வேற யாருக்கும் புரியாதுன்ற எண்ணமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். Over reacting to ridicule, embarrassment and rejection. பக்குவமின்மையால் சில அபத்தமான செயல்களில் ஈடுபடுவர். Social characteristics. சமூக பண்புகள். Modeling behavior after that of older students, not necessarily that of parents and other adults. பெற்றோர் அல்லாத சிலரை தங்களுடைய முன்னுதாரணமாக கொண்டு அவர்களைப் போல பாவனை செய்வார்கள். Experimenting with the way of talking and acting as a part of searching for a social position with peers. தங்கள் வயதொத்த நண்பர்களுடன் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ள சில பாவனைகளையும் ஒப்பனைகளையும் செய்வர். Exploring questions of racial and ethnic identity and seeking peer who share the same background. சமூகம், பண்பாடு ஆகியவற்றை கேள்வி எழுப்புவதன் மூலம் தங்கள் அடையாளங்களை நியாயப்படுத்த முற்படுவார்கள். Feeling frightened by the initial middle school experience.
பள்ளிக்கால அனுபவங்களினால் அவர்களுக்கு ஒரு பயம் உள்ளூர இருக்கவே செய்யும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர். காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அறிவுசார் பண்புகள். Adult learner often take responsibility for their own success and failure at learning. அவர்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் அவர்களே பொறுப்பேற்பர். மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்வார்கள். They are self-motivated and they are ready to earn. They are more intellectually stable than the adolescents. இயல்பாகவே அதிக உந்துதலோடு காணப்படுவார்கள். இவர்கள் மிகுந்த அறிவு நுட்பத்தோட இவர்களோட ஒவ்வொரு செயலும் வெளிப்படும். They are autonomous and self-directed. யாருடைய தூண்டுதலும் இல்லாம சுயமாகவே சிந்தித்து செயல்படும் ஆற்றல் இவர்களிடம் உண்டு. They want to apply new knowledge and skill immediately. புதிதாக கற்றுக்கொண்ட விடயங்களையும் ஆற்றலையும் உடனுக்குடன் வெளிப்படுத்தணும்ன்ற எண்ணம் அதிகமா இருக்கும். Academic characteristics, கல்வியின் பண்புகள். Adults require the big picture view of what they are learning. They need to know how the small parts fit into the larger landscape. கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சின்ன விஷயமும் எப்படி பெரிய விஷயங்களுக்கு காரணமா அமைதுன்ற தேடல் அதிகமா இருக்கும். ஒரு பறந்து விரிந்த பார்வையோட படிக்கணும் கத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அதிகமா இவங்க கிட்ட காணப்படும். Adult are result oriented. They have specific expectation for what they will often drop out of voluntary learning if their expectations aren't met. இவங்க தன்னார்வத்தின் பேரில் சில விஷயங்களை கத்துக்கணும்னு வராங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையலைன்னா அதை அவங்க உடனே தூக்கி அடிச்சிருவாங்க. கற்றலால் ஏற்படும் விளைவுகள்ல கவனம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு. Many adults prefer to learn by doing rather than listening to the lectures. ஒரு பாடத்தை சொல்ல கேட்கிறத விட அதை செய்யறதுல அவங்களோட கவனம் அதிகமாகவே இருக்கும். எமோஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், உணர்வுகள் சார்ந்த பண்புகள். Adult typically prefers a sense of control and self-direction. They like options and choices in their learning environment. Even adults who feel anxiety from self-direction may learn to appreciate this approach if given proper initial support. இயல்பாகவே சுய கட்டுப்பாடும் சுய தேர்வும் அதிகமாக இவங்களுக்கு இருக்கிறதுனால ஆரம்ப நிலையில இவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு ஒழுக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களோட ஒவ்வொரு செயலையும் பாராட்டுறது மூலியமா கற்றல் சார்ந்த அந்த சூழலுக்கு அவங்கள பழக்கப்படுத்தி கொள்வாங்க. Depending upon their age and physical condition, adult learner may acquire psychomotor skill more slowly than younger students and have more difficulties in reading small fonts and seeing small images on the computer screen. செயல்வழி கல்வியில இளைஞர்களோட இவங்களோட ஆற்றல் மிக குறைவாகவே வெளிப்படும். அதற்கு வயதை ஒரு காரணமா சொல்லலாம். Through experience, adults may fear a subject, have anxiety about a subject, or feeling anger about forced change in job responsibilities or policies. These emotions can interfere with the learning process. புதிய பாடங்களில் இவர்களுக்கு பயமும் பதட்டம் இயல்பாகவே இருக்கும். அதற்கு காரணம் அவர்களோட முன் அனுபவம். புதிய மாற்றங்களுக்கும் கொள்கைகளுக்கும் இவர்கள் உடன்படுவது சற்றே சிரமமானது. Adults like to gain competency in workplace skills as it boosts confidence and improves self-esteem. பணி சூழலில் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்துவதன் மூலம் தங்கள் மீதுள்ள மரியாதையையும் நம்பிக்கையையும் வளர்த்தெடுப்பதை நோக்கமாக கொள்வார்கள். Social characteristics, சமூக பண்புகள். Many self-directed adult learner prefers a learning community with whom they can interact and discuss questions and issues. அறிவு சார்ந்த சூழலையே தங்கள் சமூக அமைப்பாக இவர்கள் அமைத்துக் கொள்வார்கள்.
Most adult learners have numerous responsibility and commitment to family, friends, community and work. Craving out time for learning affect adult learners. நேரமின்மை என்பது இவர்களுக்கு எப்போதும் ஒரு பிரச்சனையாகவே அமையும். காரணம், இவர்கள் தங்களுடைய சூழலை குடும்பம், நண்பர்கள், சமூகம், பணி ஆகியவற்றிற்கு சமமாக வழங்கும் சூழலில் இயங்குவார்கள். They wanted to be treated with respect. மதிப்புடன் கூடிய அங்கீகாரத்தையே விரும்புவார்கள். லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கடைசியா பார்க்க போறது பாயிண்ட் ஆஃப் கம்பேரிசன். இந்த பாயிண்ட் ஆஃப் கம்பேரிசன்ல ஒரு 10 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 10 கீ பாயிண்ட்ஸும் அடல்ட் லேர்னர்ஸ்க்கும் அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்சியேஷனை ரொம்ப சிம்பிளா இங்க நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், social and personal quality. Adult as high, adolescent as low. சமூகம் மற்றும் ஆளுமை சார்ந்த திறன். பெரியவர்களுடைய எண்ணம் மேலோங்கி இருக்கும், சிறுவர்கள் சிறார்கள் அவர்களுடைய எண்ணம் கொஞ்சம் வளர்ச்சி அடையாத ஒரு சூழல்ல இருக்கும். இங்க லோன்னு மீன் பண்றது வளர்ச்சி அடையாத ஒரு தன்மையை. growth and development. adult have low. உடல்நிலையை இது சொல்லுது. adolescence ஹையா இருக்கும், அவங்களோட வளர்ச்சியும் மாற்றமும் ரொம்ப வேகமாகவே இருக்கும். willingness to learn பெரியவர்களுக்கு அதிகமா இருக்கும், 10 பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு குறைவா இருக்கும். interest and attitude. adult பெரியவர்களுக்கு அதிகமா இருக்கும், 10 பருவத்தினருக்கு குறைவாகவே காணப்படும். adjustment to change பெரியவர்களுக்கு குறைவா இருக்கும், adolescents-க்கு அதிகமா இருக்கும். internal motivation adult-க்கு ஹையா இருக்கும், adolescent-க்கு லோவா இருக்கும். social cultural background. adult will be stable, adolescent will be seeking. பெரியவர்கள் வளர்ச்சி அடைந்து ஒரு ஸ்திரத்தன்மையை எட்டியிருப்பாங்க, சிறுவர்கள் வளர்ச்சி அடைகிறதுனால வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றதுனால அவங்க அந்த தளத்துக்கு இன்னும் போகல அப்படிங்கிறது தான் அதை அவங்க சீக்கிங் அப்படின்னு சொல்றோம். லேர்னிங் பவர் அடல்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும், மாணவர்கள் வேகமாக கற்றுக்குவாங்க. நர்வஸ்னஸ் அடல்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பயம் இருக்காது, அனுபவத்தின் காரணமாக அவங்களுக்கு பயம் குறைவாகவே இருக்கும். அடலசென்ட்டுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி பொறுத்தளவுக்கு அடல்ட்டுக்கு லோவாக தான் இருக்கும், அடலசென்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா வயது வித்தியாசம் தான். வயதின் காரணமாக தான் பெரியவர்களால சில விஷயங்களை இயல்பா செய்ய முடியும், அதே காரணங்களாக தான் சிறார்களுக்காகவும் 10 பருவத்தினர்களுக்கும் இயல்பாகவே செய்ய முடியுது. இந்த லெசனோட லாஸ்ட் பார்ட்டா நம்ம பார்க்க போறது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங். கற்பித்தலை பாதிக்கும் காரணிகள். There are different factors that affects teaching, and these factors can be categorized under 4 heads and that are related to teacher, learner, learning environment and institution mainly. And furthermore, support material and instruction facilities is added additionally. கற்பித்தலை பாதிக்கும் காரணிகள்னு நமக்கு பல காரணிகள் உண்டு. அந்த காரணிகள் எல்லாம் ஒரு 4 தலைப்பின் கீழ் ஈஸியா நம்ம கொண்டு வந்துட முடியும். அது என்னன்னா கற்பித்தல், கற்றல், கற்கும் சூழல், கல்வி நிறுவனம். இந்த 4ம் முக்கியமானதா நம்ம இங்க பார்க்கிறோம். இதோட துணை புரியும் காரணிகளாக கற்றலுக்கான உபகரணங்களும் வசதிகளையும் கூட நம்ம சேர்த்துக்கிறோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் ரிலேட்டட் டு டீச்சர். ஆசிரியர்களால் கற்றலில் ஏற்படும் பாதிப்பு என்று இதை சொல்லலாம். அப்ராப்ரியேட் ட்ரைனிங், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஆசிரியருடைய பயிற்சியும் கல்வி தகுதியும் ஒரு காரணமாகிறது. கிளியர் அண்ட் கன்சைஸ். தெளிவாகவும் சுருக்கமாகவும் எடுத்துரைக்கும் பண்பு. ஸ்கில்ஸ்.
திறன் இன்னோவேட்டிவ் டீச்சர்ஸ், புதிய யுக்திகளை கையாளும் ஆசிரியர் மேனேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர், மாணவர்களுடைய நடத்தையில் ஆளுமை செய்வது பர்சனாலிட்டி தனிநபர் ஆளுமை, பேக்ரவுண்ட் ஆசிரியரின் புலம் அல்லது பின்புலம், வேல்யூ மதிப்பு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டீச்சர் அனுபவம், பர்சனல் நேச்சர் தனிப்பட்ட குணநலன்கள். இக்காரணிகள் யாவும் நன்மையாகவோ அல்லது தீமையாகவோ ஆசிரியர் மாணவரிடம் கல்வி சார்ந்து அல்லது கற்றல் சார்ந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். Factors affecting teaching related to learners. மாணவர்களால் கற்பித்தலில் ஏற்படும் பாதிப்புக்கான காரணிகள். இன்டெலெக்சுவல் எபிலிட்டி மாணவர்களுடைய அதீத அறிவுத்திறன், அட்டென்ஷன் ஸ்பான் கவனிக்கும் கால அளவு, ப்ரியர் நாலேஜ் முன் அறியப்பட்ட விடயங்கள், பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் கற்றல் சார்ந்த உபகரணங்கள், எமோஷனல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் உணர்வு மற்றும் சமூக காரணிகள், ரெடினஸ் ஏற்புடைய திறன். இது எல்லாமே மாணவர்களால கற்றலில் ஏற்படுத்தும் பாதிப்புக்கான காரணிகள்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா factors affecting teaching related to learning environment. கற்பித்தலை பாதிக்கும் காரணியாக சூழல் அமைவது. யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் கிளாஸ்ரூம் தொழில்நுட்பத்தை வகுப்பறையில் கையாளும் முறை. A quality library ஒரு நல்ல நூலகம். Up to date textbook and other materials புதிய பாடத்திட்டம் அதற்கான உபகரணங்கள். சேஃப், கேரிங், வெல்கமிங் அண்ட் இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட் ஒரு பாதுகாப்பான, ஒரு அக்கறையுடன் கூடிய, அரவணைப்புடன் கூடிய ஒரு சூழல். எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் சப்ளைஸ் கல்வி நிலையங்களுக்கான இனப்பிற உபகரணங்கள். மேல் கூறிய இச்சூழல் சார்ந்த காரணிகள் அமையப்பெறும்போது சில நல்ல பாதிப்புகளை கற்றலில் ஏற்படுத்த முடியும். Factors affecting teaching related to institution கற்பித்தலை பாதிக்கும் காரணியாக நிறுவனங்கள் அமைவது. Reputation நிறுவனத்தின் நன்மதிப்பு. Facility சேவை. Geographic location அமையப்பெற்ற இடம். Poor funding பண கையிருப்பு. Lack of frequent circular review சுற்றறிக்கை வாயிலாக சூழலை ஆய்வு செய்தல். Over population அதிக மாணவர் சேர்க்கை. Staff strike ஆசிரியர்களும் இனப்பிற ஊழியர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது. Poor relation between institution and lawmakers சட்ட வழிமுறைகளை முறையாக பின்பற்றுவதும் பயன்படுத்துவதும். Adequate teaching and research facility தேவையான ஆசிரியர்களையும் ஆய்வாளர்களையும் பணி நியமனம் செய்தல். Administrative policy கொள்கையுள்ள ஒரு நிர்வாகம். இவையாவும் கல்வி நிறுவனங்களால் கற்பித்தலில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளுக்கான காரணிகள் என கொள்ளலாம். Factors affecting teaching related to support material உபகரணங்களால் ஏற்படுத்தப்படும் பாதிப்புகள். Learning and teaching support materials கற்றல் மற்றும் கற்பித்தல் சார்ந்த உபகரணங்கள். Means variety of learning and teaching material used in classroom. These range from teacher and learner created resource to commercially produced classroom resources such as wall charts, workbooks, textbooks, e-books, readers, stationaries, science kits, dictionaries, encyclopedias and etc. இது கற்றல் மற்றும் கற்பித்தல் சார்ந்த விடயங்களுக்கான உபகரணங்களாக நாம் கொள்ளலாம். உதாரணங்களுக்கு சுவரொட்டிகள், பாடப்புத்தகம், பாடப்புத்தகத்துக்கான துணைப்பாடம், மின் புத்தகங்கள், இன்னும் பிற கற்றலுக்கு துணை புரியும் உபகரணங்கள் யாவும் இதில் அடங்கும்.
minimum access to support material, use of support material, quality of support material, availability of e-learning and teaching support materials, supplementary learning and teaching support materials, up-to-date support materials and other instructional materials. குறைவான உபகரணங்களின் பயன்பாட்டால் கற்பித்தலில் கட்டாயம் சில பாதிப்புகள் உண்டாகும். யூஸ் ஆஃப் சப்போர்ட் மெட்டீரியல்ஸ், அதிகமாக அதை பயன்படுத்துவதன் மூலம் நம் மாணவர்களுக்கு கற்றலை மேம்படுத்த முடியும். நல்ல தரமான உபகரணங்கள் வாயிலாக சிறப்பான விளக்கங்களை எடுத்துரைக்க முடியும். மின்னணு மற்றும் துணை புரியும் உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். நவீன உபகரணங்கள் வாயிலாக மாணவர்களுக்கு எளிமையான சில விளக்கங்களை எடுத்துரைக்க முடியும். இவை அனைத்தும் உபகரணங்கள் வாயிலாக கற்பித்தலில் ஏற்படும் பாதிப்புகள் என கொள்ளலாம். Factors affecting teaching related to institutional facilities. கட்டமைப்பு வசதிகளால் கற்பித்தலில் ஏற்படும் பாதிப்புகளுக்கான காரணிகள். Ease of access, user friendly, creative and interactive, sufficient space, proper management of institutional facility. கையாள்வதில் இலகுவான தன்மை, பயன்பாட்டாளருக்கு எளிமையாய் அமைதல், உரையாடல் மற்றும் படைப்பாற்றலுக்கான சூழல், போதுமான வெளி, முறையான கட்டமைப்பு வசதிகள். இவை யாவும் நிறுவனங்கள் சார்ந்த வசதிகளால் ஏற்படும் கற்றலின் பாதிப்புக்கான காரணிகள் என கொள்ளலாம். இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங்கோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோல நம்ம மெத்தட் ஆஃப் டீச்சிங் இன் ஹையர் எஜுகேஷன் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா கிடைக்கும். தேங்க்யூ.